கோவை அருகே ஒருதலை காதலால் இளம் பெண்ணை கொலை செய்த இளைஞர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். அவரை கைது செய்ய போலீசார் பாலக்காடு நோக்கி விரைந்துள்ளனர். கோவை அன்னூர் பகுதியைச் சேர்ந்த சோமசுந்தரம் சாரதா தம்பதியின் மகள் தன்யா திருப்பூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இவருக்கு கடந்த மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்நிலையில் ஓணம் பண்டிகையை ஒட்டி தன் வருங்கால கணவருடன் தன்யா ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளதாக தெரிகிறது. இதனிடையே வெளியே சென்றிருந்த தன்யாவின் பெற்றோர் வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது தன்யா கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் ஒருதலை காதல் தகராறால் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது தெரியவந்தது. திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்து வரும் ஷகீர் என்ற கேரள மாநில இளைஞர் தன்யாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன்யாவுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த ஷகீர் அவரை கொலை செய்துள்ளதாக தெரிகிறது. தப்பி ஓடிய ஷகீரை பாலக்காடு போலீசார் சுற்றி வளைத்தனர். ஆனால் விஷம் அருந்திய நிலையில் மீட்கப்பட்ட ஷகீர் பாலக்காடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை கைது செய்ய அன்னூர் போலீசார் பாலக்காடு விரைந்துள்ளனர்.